வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ஆகியோரை நுட்பமாக விமர்சித்து, கட்சி தொடங்கிய உடனேயே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பவர்களை விமர்சித்தார். அவர்களை பெயரிடாமல், அத்தகைய நபர்கள் திமுகவின் திராவிட மாதிரி சித்தாந்தத்தால் எரிச்சலடைந்து முன்கூட்டியே முதலமைச்சராக ஆசைப்படுகிறார்கள், பொதுமக்கள் இதை ஆதரிக்க மாட்டார்கள் என்று ஸ்டாலின் கூறினார். ஏன்டிகே உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் திமுகவில் இணைந்த ஒரு கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். திமுக அறிக்கையின்படி இந்த நிகழ்வில் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கணிசமான அளவில் வந்தனர். கட்சி மாறியவர்களில் ஒரு மண்டல செயலாளர், 8 மாவட்ட செயலாளர்கள், 5 பஞ்சாயத்து ஒன்றிய அளவிலான செயலாளர்கள், பல்வேறு பிரிவுகளின் 9 நிர்வாகிகள், 6 தொகுதி செயலாளர்கள், 3 மக்களவை வேட்பாளர்கள், 6 சட்டமன்ற வேட்பாளர்கள் மற்றும் 1,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அடங்குவர். திராவிட சித்தாந்தத்தையும் திமுகவையும் தனது உரைகளில் குறிவைத்து வரும் சீமானின் தீவிர விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த கட்சி விலகல்கள் வந்துள்ளன. திமுகவின் நிலையான வளர்ச்சியை, விரைவான அதிகாரத்தை இலக்காக கொண்ட புதிய கட்சிகளின் அணுகுமுறையுடன் ஸ்டாலின் வேறுபடுத்தி பார்த்தார். மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் வின் பெயரை குறிப்பிடுவதை வேண்டுமென்றே தவிர்த்து வருவதாகவும், ஏனெனில் அவர்கள் கட்சி தமிழர் நலனுக்காக உண்மையிலேயே பாடுபடுவதாக கருதவில்லை என்றும் கூறினார். கட்சியின் நடவடிக்கைகளை வெறும் நாடகங்கள் என்று அவர் நிராகரித்தார். மேலும் இதுபோன்ற குழுக்களின் விமர்சனங்கள் திமுகவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதாகவும் கூறினார். முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் ஆளுநர் RN ரவியை தமிழ்நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தனது கிண்டலான வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தினார். திராவிட சித்தாந்தத்தை ஆளுநரின் விமர்சனம் தற்செயலாக திமுகவின் புகழை உயர்த்தியுள்ளது என்று ஸ்டாலின் வாதிட்டார். ஆளுநர் வழக்கமான உரையை நிகழ்த்தாமல் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த சம்பவங்களை அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் திமுகவுக்கு மக்கள் ஆதரவை வலுப்படுத்துவதாகவே தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வின் போது திமுகவில் இணைந்த ஏன்டிகே உறுப்பினர்கள் ஸ்டாலினிடம் பெரியாரின் மார்பளவு சிலையை வழங்கி முன்பு தவறாக வழிநடத்தப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்தனர். திராவிட மாதிரியை விமர்சிப்பது திமுகவின் வளர்ச்சியை தூண்டும் என்றும், எதிர்ப்பாளர்கள் தங்கள் சொல்லாட்சியை தொடர ஊக்குவிக்கும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஏனெனில் அது இறுதியில் தனது கட்சிக்கு நன்மை பயக்கும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.